இப்போ ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். போர்க்காலத்தில் குண்டு வீசி காடுகளை அழித்தால் அது ஒரு சர்வதேச குற்றம். ஆனால் அமைதி காலத்தில் நாம தினமும் பயன்படுத்துற இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐக்காக ஒரு பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் கட்டி ஒரு நதியின் மொத்த தண்ணீரையும் உறிஞ்சினால் அதுக்கு பேர் வளர்ச்சியா இல்ல அதுவும் ஒரு வகையான அழிவா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இத பத்தி கண்டிப்பா நிறைய பேர் பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், இதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்களுக்கான இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி நடக்கும் அரசியல், பொருளாதாரம், உலக நிகழ்வுகளை மிக ஆழமாக புரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா செய்திகளில் வரும் தகவல்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தம் என்ன, ஒரு துறையில் நடக்கும் மாற்றம் உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை அலசுவதுதான் இந்த டீப் டைவின் மிஷன். சரி, இதை விரிவாக பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போகும் மைய கருத்து இந்தியாவின் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆரம்பித்து பொருளாதாரம், தொழில்நுட்பம், புவிசார் அரசியல் என எல்லாமே ஒன்றோடொன்று எப்படி இணைந்து செயல்படுகிறது என்பதை பற்றித்தான். கண்டிப்பா. ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல தனித்தனி செய்தியாக படிக்கும் விஷயங்கள் நிஜத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு பெரிய சங்கிலியின் கண்ணிகள்தான். டெல்லியில் எடுக்கப்படும் ஒரு பொருளாதார முடிவும், உங்கள் வீட்டில் மாட்டும் ஸ்மார்ட் மீட்டரும், மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போரும் எப்படி தொடர்பு கொள்கிறது என்ற அந்த உள்ளமைப்பை கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். சூப்பர். அந்த உள்ளமைப்பை முதலில் நமது ஜனநாயகத்தின் அடித்தளமான அரசியலமைப்பு மற்றும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து தொடங்குவோம். இப்போ வழக்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதை கையாள உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 34லிருந்து 38ஆக அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலுவையில் இருக்கும் முக்கியமான அரசியலமைப்பு வழக்குகளை தீர்க்க தொடர்ச்சியாக 5 அல்லது 7 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வுகளை நடத்துவதற்கு இந்த கூடுதல் நீதிபதிகள் கண்டிப்பா தேவைப்படுகிறார்கள். உண்மைதான். இது நீதித்துறையின் வேகத்தை கண்டிப்பா அதிகரிக்கும். இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் நடந்த சபரிமலை மறுசீராய்வு வழக்கு தொடர்பான விவாதங்கள்தான். 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அமர்வு இதை விசாரித்தது. ஓ, அந்த புதுநல வழக்கு சம்பந்தமான விவாதத்தை சொல்றீங்களா? அதேதான். அந்த விவாதத்தின் போது 2006ஆம் ஆண்டு நௌஷாத் அலி என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். இந்த மனுவை குப்பை தொட்டியில் வீசியிருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப கோபமாகவே கூறினார். நிஜமாவா? குப்பை தொட்டியில் வீசும் என்ற அளவுக்கு கோபமா? ஆமா. ஏன் அந்த அளவுக்கு கோபம் என்றால், பொதுநல வழக்கு என்பது உண்மையாகவே பாதிக்கப்படும் மக்களுக்கான கருவியாக இருக்க வேண்டுமே தவிர, நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை அவர் ஆணித்தரமாக உணர்த்தினார். ரொம்ப சரியான ஒரு பார்வை இது. அது மட்டும் இல்ல, இதே அமர்வில் பார்சி பெண் ஒருவரின் வழக்கில் சட்டப்பிரிவு 25 கீழ் மத உரிமை என்பது பிறப்பால் ஒருவருக்கு வருவது, அதை திருமணத்தின் மூலம் அவரிடமிருந்து மறுக்கவோ பறிக்கவோ முடியாது என்றும் மிக தெளிவாக விவாதிக்கப்பட்டது. மத உரிமை ஒரு பக்கம் என்றால், வாழும் உரிமை சார்ந்த இன்னொரு முக்கியமான தீர்ப்பும் வந்தது பாத்தீங்களா? ஒரு 15 வயது சிறுமியின் 30 வார கர்ப்பத்தை கலைக்க எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆமா, இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கேஸ். இந்த உரிமைகள் குறித்து பேசும்போதே பதவிகள் குறித்தும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் மாண்புமிகு என்ற பட்டத்தை, அதாவது ஹானரபிள் என்ற பட்டத்தை அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஓ, அப்போ இந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. நீதிபதிகள், அமைச்சர்கள் போன்ற அரசியலமைப்பு பதவிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். அரசு அதிகாரிகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ஜனநாயகத்தில் அதிகாரம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது அரசியலமைப்பு அமைப்புகளுக்கோ உரியதை தவிர அதிகார வர்க்கத்திற்கு அல்ல என்பதை இது ரொம்ப தெளிவா உணர்த்துகிறது. இது ஒரு நல்ல மாற்றம். இப்போ நமது அரசியலமைப்பை ஒரு கணினியின் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி உருவகப்படுத்தி பார்ப்போம். எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல சிபிஐ நேரடியாக விசாரணை நடத்துவதற்கான பொதுவான ஒப்புதலை மாநில அரசுகள் ரத்து செய்கின்றன. இன்னொரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக மசோதாக்களை நிறுத்தி வைப்பது போன்ற மோதல்கள் நடக்கின்றன. ஆமா, இது தொடர்கதையா இருக்கு. இந்த மத்திய மாநில சட்ட மோதல்கள் எல்லாம் நமது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும் உண்மையான கட்டமைப்பு சிக்கல்களா, அதாவது பக்ஸ்னு சொல்லலாமா,
அல்லது வெறும் அரசியல் ஈகோ பிரச்சனைகளா? ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு இது. இதை புரிந்து கொள்ள நாம் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டமின் அடிப்படை அமைப்பை பார்க்க வேண்டும். நமது அரசியலமைப்பு என்பது கூட்டாட்சி தத்துவத்தையும் அதே நேரம் வலுவான மத்திய அரசையும் ஒருங்கே கொண்டது. பல தசாப்தங்களாக இது சிறப்பாகவே இயங்கி வருகிறது. ஆமா, நம்ம கட்டமைப்பு ரொம்பவே ஸ்ட்ராங் தான். அதனால இந்த சிபிஐ ஒப்புதல் ரத்து விவகாரமோ ஆளுநர்களின் தாமதமோ சிஸ்டமில் உள்ள பிழைகள் கிடையாது. மாறாக அரசியல்வாதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகார திறவுகோள்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் உத்திகள், அதாவது யூசர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இது 2 அரசியல் சித்தாந்தங்களுக்கு இடையிலான பனிப்போரின் சட்டப்பூர்வமான வெளிப்பாடு. அருமையான விளக்கம். சரி, சட்ட புத்தகத்தில் இருக்கும் இந்த விவாதங்களிலிருந்து சற்றே கீழே இறங்கி தேர்தல் மற்றும் சாதாரண மக்களின் அன்றாட நிர்வாக பிரச்சனைகள் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். அசாமில் சமீபத்தில் நடந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன், ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இல்லையா? ஆமாம், தொகுதி மறுவரையறை என்பது வெறுமனே மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை பிரிப்பது மட்டுமல்ல, அது ஒரு நுட்பமான தேர்தல் பொறியியல். அசாமில் என்ன நடந்தது என்றால், தொகுதி எல்லைகளை மாற்றி அமைத்ததன் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகள் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்குள் மட்டுமே குவியச் செய்யப்பட்டன. ஓ, இதைத்தான் ஆங்கிலத்துல பேக்கிங் அண்ட் கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதேதான், பேக்கிங் அண்ட் கிராக்கிங். இதன் விளைவாக மற்ற பல தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றியை ஈட்டி 100 இடங்களை தாண்டி அமோக வெற்றி பெற முடிந்தது. எப்படி ஒரு வரைபடத்தின் கோட்டை மாற்றுவது தேர்தல் முடிவுகளை ஒட்டுமொத்தமாக மாற்றும் என்பதற்கு இது நேரடி உதாரணம். இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது பற்றி பேசுகிறோம். ஆனால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒரு புதிய விவாதத்தை முன்வைத்துள்ளார். ரைட் டு ரீகால் பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் கடமையை சரிவர செய்யவில்லை என்றால் அவர்களின் பதவிக்காலம் முடியும் முன்பே மக்களை வைத்தே அவர்களை பதவியிலிருந்து நீக்கும் திரும்ப அழைக்கும் உரிமை என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது நிஜமாகவே சாத்தியமா என்ற ஒரு பெரிய விவாதம் இப்போ ஆரம்பமாகி இருக்கிறது. ஒருவேளை இது வந்தா ஜனநாயகத்துல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். ஆனா தேர்தல் முடிந்த அரசமைந்த பிறகு தினசரி நிர்வாகத்துல என்ன நடக்கிறது என்பதும் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசத்துல அரசு கட்டாயமாக ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தும் திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனா மக்கள் மத்தியில் அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதால் அதை இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஏன் அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது? ஸ்மார்ட் மீட்டர் என்பது ஒரு நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி தானே? தொழில்நுட்பம் சரிதான், ஆனால் அது அமல்படுத்தப்பட்ட விதம் தவறானது. நுகர்வோர்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் மொபைல் போன் மாதிரி ப்ரீபெய்ட் மீட்டர்களை பொருத்தினார்கள். ரீசார்ஜ் பேலன்ஸ் தீர்ந்தவுடன் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மின்சாரம் தானாகவே துண்டிக்கப்பட்டது. அடப்பாவமே, ஏழை மக்களால் உடனடியாக ரீசார்ஜ் செய்ய முடியாதே. அதான் பிரச்சனை. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகு வெறும் 77% வீடுகளில் மட்டுமே மீண்டும் இணைப்பு வழங்கப்பட்டது. நுகர்வோர் உரிமைக்கும் ஒரு அரசின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் இடையிலான நேரடி மோதல் இது. மக்களை கருத்தில் கொள்ளாமல் தொழில்நுட்பத்தை திணித்தால் என்ன நடக்கும் என்பதற்கான பாடம் இது. நிர்வாகத்தை சீரமைக்க கொண்டு வரப்பட்ட தொழில்நுட்பமே பெரும் ஊழலுக்கு வழிவகுத்த கதையும் ஜார்க்கண்டில் நடந்திருக்கிறது. அரசின் நிதி பரிமாற்றங்களை வெளிப்படையாக ஆக்க உருவாக்கப்பட்ட IFMS என்ற டிஜிட்டல் நிதி மேலாண்மை அமைப்பை பயன்படுத்தியே சுமார் 80 கோடி ரூபாய் அளவிலான நிதி மோசடி நடந்துள்ளது. 80 கோடி ரூபாயா? அதுவும் அரசு சிஸ்டம்குள்ளேயாவா? ஆமாம். இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. டிஜிட்டல் மயமாக்கல், பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் எல்லாமே ஊழலை குறைக்கும்னு தானே சொன்னாங்க. ஒரு அரசு சிஸ்டம்குள்ளேயே ஊடுருவி இவ்வளவு பெரிய தொகையை எப்படி திருட முடிகிறது? காகிதத்தில் நடந்த லஞ்சம் இப்போது அதிநவீன தொழில்நுட்ப மோசடியாக மாறிவிட்டதா? நீங்கள் கேட்பது மிக முக்கியமான கேள்வி. சிஸ்டமை டிஜிட்டல் ஆக்கிவிட்டால் மட்டும் ஊழல் ஒழிந்து விடாது. அந்த IFMS சிஸ்டமில் பயனாளர்களை சரிபார்க்கும் முறையில் இருந்த சில ஓட்டைகளை பயன்படுத்தி பாஸ்வேர்டுகளை திருடி போலி கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியிருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. ஆமா, இது ஒரு ஒயிட் காலர் டிஜிட்டல் ஊழல். தொழில்நுட்பம் என்பது ஒரு கருடி. அதை உருவாக்கும் மனிதர்களின் அறநெறியை பொறுத்துதான் அதன் வெற்றி இருக்கிறது. தொடர்ச்சியான சைபர் தணிக்கைகளும் பயோமெட்ரிக் பாதுகாப்புகளும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் நிர்வாகம் முழுமையடையாது. இந்த நிர்வாக ஓட்டைகளை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கிற அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையும் ரொம்ப முக்கியம். பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ், அதாவது FEO ஆக்ட் கீழ்
தலைமறைவாக இருக்கும் ஆயுத தரகர் சஞ்சய் பண்டாரியின் லண்டன் சொத்துக்களை முடக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்றாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற செய்தியை இது ஆணித்தரமாக சொல்கிறது. அதேபோல உள்நாட்டில் கஷ்டப்படும் தொழில்களுக்கும் அரசாங்கம் ஒரு பெரிய உதவிக்கரம் நீட்டியுள்ளது. மேற்காசியாவில் நடக்கும் போர் காரணமாக உலகளாவிய விநியோகச் சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆமா, சப்ளை செயின் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. சந்தித்தன. அவர்களை காப்பாற்ற ECLGS 5.0 என்ற அவசரகால கடன் உத்தரவாத திட்டத்திற்கு 2.55 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அமைச்சரவை ஒதுக்கியுள்ளது. இந்த ECLGS 5.2 திட்டம் என்பது மூச்சு திணறும் வணிகங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கிற மாதிரி தான். ஆனா எனக்கு இதில் முரண்பாடான ஒரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வை அது? அடிப்படையில் ஒரு தொழில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கடன் கொடுப்பது ஒரு நிரந்தர தீர்வாகுமா? இது அவர்களை மீள முடியாத ஒரு கடன் வலையில் சிக்க வைக்காதா? டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்களே. இது ரொம்பவே ஆழமான ஒரு பொருளாதார பார்வை. இந்த இடத்தில் நாம் பணப்புழக்க சிக்கலுக்கும் நிதி நிலைத்தன்மை சிக்கலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லிக்விடிட்டி கிரைசிஸ் மற்றும் சால்வென்சி கிரைசிஸ். ஓ, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நிறுவனங்கள் அடிப்படையில் திவாலானவை அல்ல. உலகளாவிய போரால் பொருட்கள் வந்து சேர்வதில் ஏற்பட்ட தற்காலிக தாமதத்தால் பணமுடக்கத்தில் சிக்கியுள்ளன. ஆக்சிஜன் சிலிண்டர் நிரந்தர தீர்வல்ல என்றாலும் நோயாளி அந்த வினாடியில் உயிர் பிழைக்க அது அவசியம்தானே. கரெக்ட் தான், முதல் உதவி மாதிரி. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால் அரசாங்கம் வெறுமனே கடனை மட்டும் கொடுக்கவில்லை, கட்டமைப்பையும் மாற்றுகிறது, அந்நிய நேரடி முதலீட்டு சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்துள்ளது. ஒரு FDI விண்ணப்பம் வந்தால் அதை 12 வார காலக்கெடுவுக்குள் முழுமையாக டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளது. இது வெளிநாட்டு மூலதனத்தை வேகமாக உள்ளே கொண்டு வரும். பொருளாதாரத்தின் இன்னொரு முக்கிய அங்கம் பணவீக்கம். சர்வதேச நாணய நிதியம் கணிப்பதற்கும் நமது ரிசர்வ் வங்கி கணிப்பதற்கும் இடையே வேறுபாடுகள் இருந்தாலும் ரிசர்வ் வங்கி தனது 4% பணவீக்க இலக்கை தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது. ஆமாம், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரம் நாணய கொள்கை குழுவின் உறுப்பினர் ராம்சிங் தேர்தலுக்கு பின்பு பெட்ரோல் டீசல் விலையில் ஏற்றம் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு பக்கம் விவசாயத்துறையில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க 5659 கோடி ரூபாயில் ஒரு புதிய மிஷனையும் கரும்பு விவசாயிகளுக்கான நியாயமான விலையை குவிண்டாலுக்கு 365 ரூபாயாகவும் அரசு உயர்த்தியுள்ளது. இந்த பொருளாதார வளர்ச்சியானது தொழில்நுட்ப வளர்ச்சியோட எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்று எந்த ஒரு நாடும் செமிகண்டக்டர்கள் இல்லாமல் முன்னேற முடியாது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் குஜராத்தில் 2 புதிய ஆலைகள் அமைய உள்ளன. CML நிறுவனத்தின் GAN தொழில்நுட்ப ஆலை மற்றும் SSPL நிறுவனத்தின் OSAT ஆலை. கொஞ்சம் இருங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப தொழில்நுட்பமாக இருக்கிறது. OSAT மற்றும் GAN என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு எளிமையாக விளக்கி விடுவோமா? கட்டாயமாக. OSAT என்பது ஒரு சிலிகான் சிப்பை தயாரித்த பிறகு அதை மொபைல் போன் அல்லது காரில் பொருந்தும் அளவுக்கு பேக்கிங் செய்து அது சரியாக வேலை செய்கிறதா என்று டெஸ்ட் செய்யும் மிக முக்கியமான கடைசி கட்டம். ஓஹோ, அசெம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்றது. அப்போ GANனா என்ன? GAN என்பது சாதாரண சிலிகானை விட மிக அதிக மின்சாரத்தையும் வெப்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு புதிய வகை மெட்டீரியல். இது ராடார்கள், எலக்ட்ரிக் வாகனங்களில் பெரிதும் பயன்படும். அருமை. செமிகண்டக்டர்கள் ஒருபுறம் என்றால் எதிர்கால எரிசக்தி தேவைகளுக்கு அணுசக்தி மிக முக்கியம். அமெரிக்காவில் உள்ள மேம்பட்ட சோதனை உலைகளில் அடுத்த தலைமுறைக்கான இந்தியாவின் அணில் அணுசக்தி எரிபொருள் 60 GWD/MTU என்ற அளவை தாண்டி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த எரிபொருள் மிக நீண்ட காலத்திற்கு உழைக்கும், அணுக்கழிவுகளும் மிக குறைவாகவே இருக்கும் என்பது இதன் சிறப்பம்சம். தொழில்நுட்பத்தின் உச்சமாக இன்று இருப்பது செயற்கை நுண்ணறிவு. டெல்லி காவல்துறையில் மூத்த அதிகாரிகள் 100 காவல் நிலையங்களை தத்தெடுத்து குற்றங்கள் நடக்கும் இடங்களை முன்கூட்டியே கணிக்க பிரிடிக்டிவ் போலீசிங் முறையை, அதாவது AI-ஐ பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வருது. காவல்துறையில் AI-ஐ பயன்படுத்துவது எனக்கு சற்று பயமாகவே இருக்கிறது. ஒரு AI எந்த அடிப்படையில் குற்றத்தை கணிக்கும்? பழைய போலீஸ் ரெக்கார்டுகளை வைத்துக் கொண்டுதானே? ஆமா, டேட்டா வச்சுதான் கணிக்கும். அப்படியென்றால் சமூகத்தில் ஏற்கனவே உள்ள சாதிய, மத அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மீதான சார்புகளை அது தொழில்நுட்ப ரீதியாக நியாயப்படுத்தாதா? கம்ப்யூட்டரே சொல்லிருச்சு, எனவே அந்த பகுதியில் இருப்பவர்கள்தான் குற்றவாளிகள் என்று ஒரு பொய்யான அறிவியலை இது உருவாக்கி விடாதா?
நீங்கள் சொல்வது 100% உண்மை. இதைத்தான் தொழில்நுட்ப உலகில் அல்காரிதமிக் பயாஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் குப்பை டேட்டாவை உள்ள போட்டா குப்பை முடிவுதான் வெளியே வரும். ஏஐக்கு சொந்தமாக சிந்திக்கும் திறன் கிடையாது. ஆமா, அது ஒரு மிஷின் தானே. கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிகம் கைது செய்யப்பட்டிருந்தால் இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அது கணித்து மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு போலீஸை அனுப்பும். இது ஒரு ஆபத்தான ஃபீட்பேக் லூப். இதனால்தான் அமெரிக்காவில் CAISI என்ற அமைப்பு மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களின் புதிய ஏஐ மாடல்களை பொதுமக்களிடம் வரும் முன்பே ஆய்வு செய்ய ஒப்பந்தம் போட்டுள்ளது. இந்தியாவில இது மாதிரி நடக்குதா? ஆமாம், இந்தியாவிலும் கூட மைபோஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஏஐ கருவிகளை பயன்படுத்தி பங்குச்சந்தைகளில் செயற்கையான லாபத்தை உருவாக்கும் மோசடிகள் குறித்து செபி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. புகை மற்றும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அளவு குறைந்து வருவதாக தரவுகள் சொல்கின்றன. ஆனால் அதே சமயம் காற்றில் உள்ள மற்ற ரசாயனங்கள் வெயிலோடு வினைபுரிந்து உருவாகும் ஆபத்தான ஓசோன் மாசு அளவு அதிகரித்து கொண்டே போகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சினை மட்டுமல்ல. போரின் காரணமாக உலக அளவிலும் இது பூதாகரமாக வெடித்துள்ளது. இஸ்ரேல் தனது இராணுவ தாக்குதல்களின் மூலம் தெற்கு லெபனானின் விவசாய நிலங்களையும் காடுகளையும் அழித்துள்ளது. அது ரொம்ப வேதனையான விஷயம். அதேபோல ஈரானில் நடத்திய குண்டுவீச்சு மூலம் காற்றில் நச்சு கலந்து கருப்பு மழை பொழிய காரணமாக இருந்துள்ளது. இதை வைத்து இஸ்ரேல் மீது சுற்றுச்சூழல் அழிப்பு, அதாவது எக்கோசைடு என்ற குற்றச்சாட்டை லெபனானும் ஈரானும் சுமத்தியுள்ளன. எக்கோசைடு அப்படின்னா என்ன? குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் ஒப்பந்தத்தில் ஒரு தனி குற்றமாக சேர்க்க வேண்டும் என்ற குரல்கள் இப்போது வலுவடைந்து வருகின்றன. இதத்தான் எக்கோசைடுன்னு சொல்றாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் அழிகிறது என்றால் மறுபக்கம் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் நமக்கும் நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஈரான் ஆதரவு படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்தது நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஆமாம், இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள பிரதமர் மோடி, உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார். ஈரானின் நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இதற்கிடையே இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான துல்லிய தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி ஆயுதங்களை உருவாக்கும் திறன் குறைந்தபட்சம் 9 முதல் 12 மாதங்கள் வரை பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது அந்த பிராந்தியத்தின் அதிகார சமநிலையை முழுமையாக மாற்றியமைத்துள்ளது. ஒரு நீண்ட ஆழமான பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். உச்சநீதிமன்றத்தின் 38 நீதிபதிகள் விரிவாக்கம், சபரிமலை வழக்கின் பொதுநல மனு விமர்சனம், ஆளுநர் மாநில அரசு மோதல்கள், அசாமில் நடந்த தொகுதி மறுவரையறையின் தேர்தல் தாக்கம், ஸ்மார்ட் மீட்டர்கள் மற்றும் IFMS டிஜிட்டல் மோசடிகள் என உள்நாட்டு விவகாரங்களை பார்த்தோம். ஆமா, ரொம்பவே விரிவான ஒரு பார்வை. தொடர்ந்து ECLGS கடன் திட்டம், செமிகண்டக்டர் ஆலைகள், ஏஐயின் ஆபத்துகள், கடைசியாக சர்வதேச அளவில் பேசப்படும் சுற்றுச்சூழல் அழிப்பு மற்றும் மேற்காசிய போர் வரை ஒரு செய்தி எப்படி இன்னொரு செய்தியோடு பின்னப்பட்டுள்ளது என்பதை இன்று ஆழமாக அலசியுள்ளோம். இவை அனைத்தையும் இணைத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட அந்த முரண்பாடான சிந்தனைதான் எனக்கும் மீண்டும் தோன்றுகிறது. இன்று நாம் இஸ்ரேல் அல்லது மேற்கு ஆசிய போர்க்காலங்களில் நடக்கும் இயற்கை அழிவை சுற்றுச்சூழல் அழிப்பு என்று சர்வதேச குற்றமாக அறிவிக்க போராடி வருகிறோம். ஆமா. ஆனால் வருங்காலத்தில் அமைதிக் காலங்களில் இந்த உலகின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக நாம் உருவாக்கும் பிரம்மாண்டமான AI தரவு மையங்களும் செமிகண்டக்டர் ஆலைகளும் கற்பனைக்கு எட்டாத அளவில் மின்சாரத்தையும் தண்ணீரையும் உறிஞ்ச போகின்றன. அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களும் இதே சுற்றுச்சூழல் சட்டங்களின் கீழ் எக்கோசைட் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும் காலம் வருமா? என்றாவது ஒரு நாள் நாம் இதற்கான விடையை தேடித்தான் ஆக வேண்டும். நாமெல்லாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது. வளர்ச்சிக்கான விலை என்ன என்பதை நாம் எப்போதாவது ஒருமுறை நின்று யோசிக்க வேண்டும். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் செய்திகளை வெறும் தலைப்புச் செய்திகளாக கடந்து போகாமல் அதன் ஆழத்திற்கு சென்று கேள்விகளை கேட்க பழகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு டிஜிட்டல் மீட்டர் திட்டத்திற்கு பின்னாலோ அல்லது ஒரு செமிகண்டக்டர் ஆலைக்கு பின்னாலோ எவ்வளவு பெரிய அரசியல், பொருளாதார, தொழில்நுட்ப வலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தொடர்ந்து உற்று நோக்க வேண்டும். தொடர்ந்து ஆழமாக படியுங்கள், துணிச்சலாக கேள்விகளை கேளுங்கள். அந்த தேடலோடு
மற்றொரு டீப் டைவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த சிந்தனை உங்களுடனேயே பயணிக்கட்டும். நன்றி.